வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்ம நாயன்மார்களினுடைய அந்த பாகம் எபிசோட் 7ஐயும் அப்பர் சுவாமிகளுடைய பாகம் 4ஐயும் பார்க்க போகிறோம். இதில் போன வாரம் நம்ம எங்கே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, மகேந்திரவர்மன் தானும் சைவத்திற்கு மாறி அந்த சமண படுகைகளையும் பாழிகள்ங்கிறது அவங்க வணங்குகின்ற இடம், அதை எல்லாத்தையும் இடித்து விட்டு அதிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வைத்து திருவதிகையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குட்பட்டு குணபர ஈச்சரம் அப்படிங்கிற கோவிலை கட்டினான் என்று நாம் பார்த்தோம். பாருங்கள், அந்த சமணர்கள் இவர் மட்டும்தானே போனார், தர்மசேனர், சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாக்கா இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நஷ்டமோ விபரீதமோ ஏற்பட்டு இருக்காது. ஆனா அவர்களுடைய அந்த கொடுமையான எண்ணங்கள், அரசனானவன் தன்னுடைய மதத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற்றைய மதங்களை அவன் திரும்பி கூட பார்க்க கூடாது, அப்படி நம்மை விட்டு போபவர்கள் என்பவர் ஒருவர் இருக்கவே கூடாது, இப்படியெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களே அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது. அதோடு ரொம்ப கொடூரமாக அவரை கொல்லுவதற்கு பலவிதமான அவர்கள் செய்த முயற்சி அரசனை கோபம் கொள்ள வைத்து விட்டது. அது மட்டும்தான். இந்த அரசன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, இரு பக்கமுமே கூருள்ள கத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ரெண்டு பக்கமும் கூருள்ள கத்தியா இருந்தா எப்ப நம்மளை குத்தும் எப்ப எதிராளியை குத்தும்னே தெரியாது. அரசும் அப்படிதான், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமும் அப்படிதான், எந்த நேரம் எப்படி நம்மள்கிட்ட நடந்து கொள்வார்கள் என்பதை நம்மளால கணிக்கவே முடியாது. அதுவும் அரசனை பத்தி கேட்கவே வேண்டாம். அதனால இந்த அரசனானவன் இவர்களுடைய அந்த கொடூர குணங்களையும் இறைவன் திருநாவுக்கரசுக்கு செய்த அந்த பெரிய பெரிய கருணையையும் பார்த்துவிட்டுதான் சைவத்திற்கு மாறி பல தொண்டுகளை அவன் செய்தான். மகாபலிபுரம் கோவில்கள் உள்ளதல்லவா, கற்கோவில்கள், அதையெல்லாம் கட்டிய பெருமை அவனுக்கும் அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவனையுமே சாரும். மிக அழகான அற்புதமான கோவில்கள் அந்த கற்கோவில்கள். சரி, இது வரைக்கும் போச்சு. அடுத்தது என்ன ஆச்சு? அதற்காக அப்படியே மகிழ்ந்து, நானே உனக்கு அமைச்சர், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு என்றைக்காவது திருநாவுக்கரசு சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களோ? கிடையவே கிடையாது. அவர் போக்குல அவர் அக்காவோடு திருவதிகை கோவில்ல எப்பவும் செய்கிற அவருடைய அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு முக்கியமான கொள்கையை கொண்டு வந்துக்கிறார். என்னன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த கோட்பாடு. அதுபடி அவர் என்ன செய்யறாரு, அவர் வயதானவர் தான், 50 வயசுக்கு மேற்பட்டவர் தான். அதனால அவருக்கு, அவர் உடலுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கையில உழவார படை அப்படிங்கிற இந்த விவசாய நிலங்களில் இருக்கிற அந்த குப்பைகள், வேண்டாத புற்கள் எல்லாம் வளர்ந்தா செதுக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவிக்கு பேரு உழவார படை. அந்த உழவார படையை தன்னோட கையில அவர் வைத்துக்கிறாரு. அவருடைய எந்த புகைப்படங்களை நீங்க பார்த்தாலுமே அப்பர் பெருமான் தன்னுடைய கையில இப்படி இருக்கும், அதனுடைய இந்த இது பொருள் இப்படி இருக்கும். அந்த உழவார படையை தான் அவர் தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு, அதை கொண்டு அவர் எந்த கோவில்களுக்கு சென்றாலும் பாதையில் கிடைக்கிற முட்கள், புற்கள், இதை எல்லாத்தையும் செதுக்கி செல்கின்ற மனிதர்கள் சுலபமாக கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்குவதற்குண்டான விதமாக அவர் அதை செய்து கொண்டே போகிறார். அதற்கு உழவார பணினா செயல், உழவார பணியை செய்து கொண்டே போனார் அவர். சரி, அப்படி அவர் செய்து கொண்ட போன அந்த பணி இன்றைக்கும் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்றைக்கும் நன்றாகவே நடக்கிறது. நிறைய கோவில்கள் நம்மளுடையது. அந்த காலத்துல மனிதர்களுக்கு அரசன் என்ன பண்ணுவான், நல்ல உணவு கொடுக்குறேன், எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுங்கோ, இன்னைக்கு இந்த கோவில் எல்லாம் சுத்தப்படுத்தணும்னு சொன்னா ஓடி வரதுக்கு அந்த ஊர் மக்களே போதும், ஓடி வந்து விடுவார்கள். அது கோவில்ங்கிறது வெறும் கோவிலாக மட்டும் உபயோகப்படுத்தப்படவில்லை, பள்ளிக்கூடமும் அதுவேதான். இவர்கள் தங்களுடைய விளைநிலங்கள் பொருட்களை எல்லாம் கொண்டு சேமிக்கின்ற சேமிப்பு கடங்குகளும் அதுவேதான். அப்படியாக பல பல விஷயங்களுக்கு கோவில் மட்டும்தான் அந்த காலத்துல நல்ல திடமான கட்டிடமாகவும் பெரியதாகவும் இருக்கும். பாக்கி வசிப்பவர்கள் எல்லாமே சின்னதாகத்தான் இருக்கும். அதனால்தான் சொல்லுவார்கள், கோவில் கோபுரத்தை விட பெருசா நம்மளுடைய வீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்றதெல்லாம் உண்டு. கோவில் பல விதத்துல அரணாக இருந்தது அந்த மனிதர்களுக்கு, அது சுலபமாக முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவில் இருக்கிற நம்மளுடைய ஊர்ல எவ்வளவுதான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு சுத்தம் படுத்துற ஒரு எண்ணெய், ஒரு துணி, சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஊர் கூடி
தேர் இழுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஊரே கூடினாதான் உண்டு. அதற்காக இந்த நான் NGO அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எந்தவித லாபமும் பார்க்காமல் ஒரு நற்செயலை செய்பவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு முகநூல்கள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் நிறைய செய்கிறார்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆந்திரா தெலுங்கானாலெல்லாம் அந்த மாதிரியாக ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், மன ஊரு, மனகுடி, மனபத்ததி. அதாவது இது எங்களுடைய ஊரு, எங்களுடைய கோவில், எங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியாக ஆரம்பித்து நிறைய கோவில்களை அவர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள், சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கூட என்ன பண்ணலாம், சில NGO இதுலேருந்து கூட வராங்களாம், அயல் நாடுகள்லேருந்து கூட வராங்களாம். ஒரு 50 பேர் இந்த ஒரு வேலைக்காகவே UKலேருந்து பொற்கோவிலை சுத்தம் செய்து விட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரியாக நீங்கள் உங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுனாக்கா, பாரதியார் ஒரு கவிதையை சொன்னாரு, நிறைய பணம் இருக்கிறவங்க பொற்குவி கொடுங்கள், அப்படி இல்லாதவர்கள் காசுகளை கொடுங்கள், இல்லை என்றால் வாய் சொல்லாவது கொடுங்கள். அப்படி அதாவது அவர்களை நம்ம ஒரு தட்டி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா சிரமதானமாவது செய்யுங்கள். சிரமதானம் என்றால் உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான உழைப்பு போதும் இல்லையா. ஒன்றுமே இல்லை, அந்த வேலை செய்பவர்களுக்கு ஒரு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கறது சின்ன சின்ன வேலை தானே. நீங்கள் வாங்கி கொண்டு போய் கூட வேண்டாம், அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். எவ்வளவோ வேலைகள் இருக்கும். அதனால அப்படியான வேலை அந்த ஒரு தனி மனிதனால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து மிக நன்றாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர்களே சொல்வார்கள், உங்கள் வீடுல கிட்டக்க ஏதாவது கோவில்கள் ரொம்ப மோசமான ஸ்திதியில இருந்தா எங்களுக்கு தகவல் தெரிவுபடுத்துங்கள் அப்படின்னு எல்லாம் கூட நான் நிறைய இந்த முகநூல் பக்கத்துல எல்லாம் வரும்போது பார்த்திருக்கிறேன். அப்படி எல்லாமும் இன்றும் இருக்கிறது. அது திருநாவுக்கரசர் உழவார பணி அப்படிங்கிற பேர்லயே கூட நடக்கிறது நிறைய விஷயங்கள். நாடு முழுக்குமே இந்த மாதிரியாக நடக்கிறது. நமக்கு பார்க்கும்போது திருநாவுக்கரசரை நினைக்காமல் இருக்க நம்மால் முடியாது. சரி, அடுத்தது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அக்காவிடத்துல விடை பெற்று கொண்டாரு. அக்கா, நான் போய் அப்படியே நிறைய கோவில்கள் எல்லாம் பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவிடத்துல விடை பெற்று கொண்டாரு. முதல்ல எங்க போறாரு அப்படின்னு கேட்டா, திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போறாரு. இந்த திருவெண்ணெய்நல்லூர் கோவிலுக்கும் சுந்தரருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. சுந்தரரை பற்றி படிக்கும்போது நாம் அதை தெரிந்து கொள்வோம். அந்த இறைவனுடைய பெயர் கிருபாபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் மங்களாம்பிகை. அவர்களை வணங்கிவிட்டு மறுபடியும் அப்படியே கிளம்பி போய் திரு ஆமாத்தூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போறாரு. அந்த திரு ஆமாத்தூர் கோவில்லையும் அவர் என்ன பண்றாரு, 10 பாடல்கள், நமக்கு தான் தெரியுமே எப்பவுமே அது ஒரு 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம், அந்த பதிகத்தை பாடுறாரு. அதுல முதல் பதிகத்தை நம்ம இப்போ தெரிந்து கொள்வோமா. வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வலி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண் நம்பால் நின்று எய்து கனல பேசி கடியது ஓர் விடையேறி காபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு துதைய பூசி தோலுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. இந்த 10 பாடல்களுடைய கடைசி வரியுமே கூட ஆமாத்தூர் ஐயனாரே என்றுதான் அந்த பாடல்கள் முடியும். அந்த இறைவனுடைய பெயர், அந்த இறைவனுக்கு 2 பேர் உண்டு, அழகியநாதர், அபிராமேஸ்வரர். தாயாரினுடைய பெயர் முத்தாம்பிகை. அதற்கு பிறகு அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. எங்க போறாரு இப்போ? திருக்கோவிலூர் போறாரு. ஏற்கனவே திருக்கோவிலில் உலகாந்த பெருமாள் கோவிலும் ஒன்று இருக்கு. இது சிவன் கோவில், வீரட்டானேஸ்வரர் கோவில். 8 வீரட்டானேஸ்வரர் கோவில்ல இதுவும் ஒன்று. இந்த இடத்துல அந்தகாசுரனை இறைவன் கொன்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே அப்பர், சுந்தரர், சம்பந்தர் 3 பேருமே பாடியிருக்கிறார்கள் இந்த கோவில்ல. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலினுடைய தாயாரினுடைய பெயர் பெரிய நாயகி சிவ மகிழ்வள்ளி என்று 2 பெயர்கள் உண்டு. இப்பேற்பட்ட அருமையான கோவிலுக்கு அவர் போறாரு. அங்க போனவுடன் அவர் அந்த இறைவன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு, நான் இந்த உலக மாயையில மாட்டிக்கொண்டு ஏகப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்து எங்க போகக்கூடாதோ போய் எங்கெல்லாமோ போயிட்டேன், என்னை மன்னித்து எனக்கு வாழ்வு தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு வீரட்டானேஸ்வரரை பொருள்படிமடியாக அவர் ஒரு பாடல்கள் பாடுகிறார்கள். அதுவும் 10 பாடல்கள் கொண்ட ஒரு
பதிகம் தான். அதுல முதல் பாடல், செத்தையேன் சிதம்பனாயேன் செடியனேன் அழுக்குப்பாயும் பொத்தையே போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன் எத்தை நான் பற்றி நிற்கேன் இருளர நோக்க மாட்டா கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே என்று இவர் அந்த பாடலை பாடிவிட்டு பிறகு அங்கிருந்து மறுபடியும் அப்படியே போகிறாரு. எங்க போறாரு அப்படின்னு கேட்டா, திருப்பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. இன்றைக்கு அந்த ஊரினுடைய பேர் திருப்பெண்ணாடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திரு தூங்கானை மாடம் அப்படின்னும் இந்த கோவிலுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த கோவிலுக்கு போகும்போதே அவருக்கு மனசு நன்னாவே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இங்கேருந்து போய் எங்கேயோலாம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன், இந்த உடம்பானது அப்படி போயிட்டு வந்ததுனால இந்த உடம்பு உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனிடத்துல சொல்றாரு, நீ எனக்கு உன்னுடைய இலச்சினை, இது பொதுவா வைஷ்ணவர்கள் வைத்துக் கொள்வார்கள், சங்கையும் சக்கரத்தையும். அவர் கேட்கிறாரு, எனக்கு உன்னுடைய ரிஷபத்தையும் உன்னுடைய திரிசூலையும் எனக்கு நீ பதித்து விடு, அப்படியானால் நான் சிறிது மனத்தோடு நிம்மதியாக என்னுடைய சேவையை செய்வேன் அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறாரு. அப்பவும் மறுபடியும் அவர் ஒரு பதிகம் பாடுறாரு. பொன்னார் திருவடிக்கொன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காற்பதற்கு இச்சையுண்டேல் இரும் கூற்று அகல மின்னாறு மூலிகை சூலம் என்மேல் பொறிமேவு கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே அப்படின்னு அந்த இறைவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. விண்ணப்பத்தை வைத்த உடனே சூலம் அவர் என்ன பண்றார், இறைவன் யாரும் அறியாத வண்ணம் தன் கணங்கள் மூலமாக அவருடைய இரு கையிலும் திரிசூலத்தையும் அந்த நந்தி பகவான் அவருடைய அந்த இலச்சினை அப்படின்னு அதுக்கு பேரு, அந்த இலச்சினையை அவர்கள் வைத்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் அவர் பாட்டு போறார். இன்னும் பல பல கோவில்களுக்கெல்லாம் போகணும், பல பல இடங்களெல்லாம் பார்க்கணும். இப்படியாக அவர் அந்த ஒரு மனிதனால் ஆரம்பிக்கப்பட்டது, வயதானவர் ஆரம்பித்தது, இன்றும் தொடர்கின்ற அளவுக்கு பெயர் வாங்கிய திருநாவுக்கரசர். அந்த வயதானவர் நடந்துதான் அந்த காலத்துல எல்லாம் போகணும். எந்த சட்டி பானையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிவனடியாரை பார்த்தாலே காலில் விழுந்து அவருக்கு உணவு வழங்கும் ஒரு பழக்கமுள்ள அந்த காலம். அதனால இந்த கோவில்கள் எல்லாம் தன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் முடித்துக்கொண்டு இந்த முறை நிம்மதியாக மனம் அமைதியாக அவர் அடுத்த ஊரை நோக்கி சென்றார். எந்த ஊரை நோக்கி சென்றார் என்று அடுத்த வாரம் பார்ப்போமா? அதுவரையிலும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம்.